வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் ஒரு சவுக்கு வீடியோ. இன்ஃபேக்ட் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து டைரக்ட் ஃப்ரம் ஆர்கே என்ற யூடியூப் சேனலை வந்து நான் மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து சவுக்கினுடைய முதல் அரெஸ்ட்டு தான். மறுபடியும் அதே நபரினுடைய தலைமையில், அதாவது அருண் வந்து ஏடிஜிபி லார்ட் ஆர்டராக இருந்தார் முதல் முறை அரெஸ்ட் பண்ணும்போது, சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணும்போது. அதன் பிறகு வந்து இப்போது சென்னையினுடைய கமிஷனராக இருக்கார், மறுபடியும் அரெஸ்ட் ஆகிறது. என்னை பொறுத்தவரை இந்த வழக்கு என்பது சவுக்குனுடைய இந்த வாக்கியங்கள் என்னவென்றால், ஏதோ ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பில் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்தார். அவருடைய கம்ப்ளைண்ட் பிரகாரம் வந்து ஏதோ அவரை அடித்ததாகவும், அங்கேருந்து ஏதோ அவர்கிட்ட இருந்த ஒரு 2 லட்ச ரூபா பணம் பிடுங்கியதாகவும், அப்புறம் ஏதோ 10 லட்சம் அடிஷ்னலாக கேட்டதாகவும் தான் அது கம்ப்ளைண்ட் இருக்கிறது. இதெல்லாம் இல்லை, இப்படி நான் செய்யவில்லை என்று சவுக்கு சங்கர் வந்து அதுக்கு ரிப்ளையும் செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் வந்து இது ஒரு கொலை வழக்கு கிடையாது. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு போயிட்டு அதாவது இந்த அக்யூஸ்னுடைய ஆஃபீஸுக்கு சென்று அங்கே வந்து என்னை தாக்கினார் என்று அவர் சொல்கிறார். டெஃபினட்டாக சவுக் சங்கருடைய ஆஃபீஸில் வந்து டெஃபினட்டாக அந்த கேமராஸ் இருக்கும். அதில் சிசிடிவியில் தாராளமாக போட்டு பார்த்துருக்கலாம். இது உண்மையா பொய்யா என்று தாராளமாக தெரிஞ்சிருக்கும். இவர் எப்போ சென்றார், எத்தனை நேரம் அங்கே இருந்தார், வெளியே வரும்போது அவருடைய ஆடைகள் கிழிந்திருந்தார், எல்லாம் தாராளமாக பார்க்கலாம். அப்படி ஒரு ப்ரூஃப் இன்னும் நம்மளுக்கு இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. மறுபடியும் ஒரே ஒரு பத்திரிகையாளரை வந்து குறிவைத்து செயல்படுகின்ற ஒரு போக்கை நாம் காண்கிறோம். இது அரசாங்கத்தினுடைய சாங்ஷன் இருக்கான்ற கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு பத்திரிகையாளர் என்று வரும்போது அரசாங்கத்தினுடைய சாங்ஷன் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு டாப்பிலிருந்து வந்த சாங்ஷனா, இல்லை யார் நடுவில் இருந்து வந்த சாங்ஷனா, இல்லை தன்னிச்சையாக ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எடுக்கின்ற முடிவா, இந்த கேள்விகளெல்லாம் என் மனதில் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட விரோதம் வந்து சவுக்குக்கும் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற கமிஷனுக்கும் இருந்தது. ஒரு காலத்தில் அவர்கள் பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார்கள்லாம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை இல்லை என்று எனக்கு தெரியாது. பட் இப்படி இருந்தால் கூட இது ஒரு கொலை வழக்கு கிடையாது. இது வந்து ஆர்ம்ஸ் ஆக்டில் இருக்கிற வழக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை சவுக் சங்கர் ஒரு டெரரிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு என்எஸ்ஐயில் வைக்க வேண்டிய குற்றமோ, இல்லை என்றால் யுஏபியில் வைக்க வேண்டிய குற்றமோ ஒன்றும் சவுக்கு செய்யவில்லை.